பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். எப்படி ராவணா, எப்படி? ஜெய் ஸ்ரீராம். பகவான் சிவனின் கைலை மலையை தூக்கியவன் வாயுமைந்தன் அனுமனின் அடியை தாங்க முடியவில்லையா? நீ ஒரு மாவீரன். மாவீரனாயிருந்தும் ஒரு குறை, உன் சக்தி முழுவதும் தப்பு வழியிலே செலுத்துகிறார். அது விதியாக வந்து அழிக்கிறது. அழிவா? யாருக்கு அழிவு? எனக்கா அல்லது உனக்கா? உனக்கு. காட்டிலே அலைந்து திரிந்து வாழ்ந்தவனுக்கு லங்கா ராஜ்யத்தின் தங்க அரியாசனத்தில் அமர்ந்த ஆற்றல் மிக்க லங்கேஸ்வரனின் திருமுகத்தில் விதியின் அழிவா தெரிகிறது. ராமா, உன் பேச்சை கேட்டு மயங்குகின்ற அந்த அறிவுகட்ட மந்திரிகளிடம் சொல், உன் பேச்சு செல்லும், என்னிடம் செல்லாது. பக்தனுக்கும் அறிவாளிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். பக்தன் அறிவிலியோ மூடனோ, மனதுக்குள் அழுக்கில்லாத தூய்மையானவன். மதியுகி அறிவாளி உன்னை போன்று அடுத்தவனை அலட்சியம் செய்வான். யார் மனதிலே அகந்தையும் கபடமும் இருக்கிறதோ அவனுடைய செயல்பாடு உன்னைப் போலவே இருக்கும். இந்த பொன்னிலங்கையின் அரியாசனத்தில் அமர்ந்தும் கூட வாழ்வை வழிமாறி அமைத்துக் கொண்டவன் நீ. இப்போது உன் மனமே குழம்பி இருக்கிறது. உன் சொற்கள் அதை மூடி மறைக்கிறது. உன்னையே கேள். ஆட்டிப்படைக்கும் அக்கிரமக்காரர்கள் எப்படியும் ஒரு வட்டத்திற்குள் மாட்டிக்கொள்வார்கள். அப்படி ஒரு வட்டத்திற்குள் நிற்கிறார். காலம் உன் கணக்கை தீர்க்கப் போகின்றது. ஓடி ஒளிந்து கொள்ள உன்னால் முடியாது. முடியாது மட்டுமல்ல, அது நடக்காத ஒன்று. ஆடி அடங்கப் போகும் நேரம் இது. இறுதிக் காலம் வந்துவிட்டது. உன் பாவங்கள் ஒன்றாகச் சேர்ந்து அமைதியற்றவனாக உன்னை ஆக்கிவிட்டது. அதெல்லாம் உன்னை தாக்குகின்ற நேரம். பாவச்சுமை உன்னை அழுத்தும், தலை தூக்க விடாது. உள்ளுணர்வு குத்துவதால் ஏதேதோ உளறுகிறார். இது உன் பெருமையை சிறுமையாக்கிவிடும். ராவணா, இதற்கெல்லாம் காரணம் உன் விதி. ராமா, என் எதிரில் நின்று நீ வீரமொழி பேசுகிறாய். பேசி பேசி என்னை மிரட்டலாம் என்று நினைக்காதே. நீ ஏதோ ஒரு ராஜசபை முன் பேச்சரங்கம் நடத்துவது போல, மெத்த படித்த மேதைகளைப் போல பேச்சுத்திறனை காட்டுகிறாய். உனக்கு வீரம் இருந்தால் வில்லெடுத்து வளைத்து என்னுடன் பேசு, சொல்லெடுத்தல்ல. உன் முதுகிலே அம்புரா துணியை கட்டிக் கொண்டிருக்கிறாயே, அது வெறும் ஒரு விளையாட்டு பொருள் அல்ல. அது வீரத்தை காட்டும் அளவுகோல். அறிவாய்.
ராவணா, வெறும் வலிமையும் வீரமும் அஸ்திரங்களை அடுக்கடுக்காக விடுவதும் வெற்றியை தராது. யுத்தத்தில் ஜெயிக்க தர்மம், நேர்மையான எண்ணங்கள் மிகவும் தேவை. நீயும் லக்ஷ்மணனிடம் சொன்னாய், நேர்மையெல்லாம் இங்கே நீ பார்க்கக்கூடாது என்று. நேர்மைதான் எங்களுடைய உயிர் மூச்சு. உன் போன்ற நிலையில் ஆயுதமின்றி நிற்பவனை எப்போதும் தாக்கியதில்லை. இதுதான் ரகுவம்சத்தின் வீரம். இலங்கை அரசனே, உனக்கு ஆயுதங்கள் இல்லை, தக்க துணை இல்லை, தேரும் கொடியும் இல்லை. செய்வதறியாமல் நிற்கிறாய் அதிர்ச்சியோடு. இதற்கு பெயர்தான் உன் விதி. விதியன வந்தனே, வேதனையை தந்தனே, மதியனை வீத்தியதா, மானிடம் வென்றதா. இன்று போய் நாளை நீ வா. இன்று போய் நாளை வாயென இவன் என்னை ஏவினனே. தேரெங்கே, கொடி எங்கே, புகழெங்கே, பெருமை எங்கே, தேவர்களை ஆட்டி வைத்த மன்னவனே. ஊர்வலமாய் நீ வந்தாய், உன்னோடு ஓடி வந்த கூட்டமெல்லாம் குறைந்தது ஏன் மன்னவனே. திருக்கையிலை மலையை உந்தன் தோள் மீது தூக்கிக் கொண்ட திறமை குறைந்து போனது ஏன் மன்னவனே, ஏன் மன்னவனே. ஒரு மனிதன் ஒரு பாணம் அவன் எதிரில் தலை குனிந்தால் இலங்காபுரீஸ்வரன் யார் மன்னவனே, யார் மன்னவனே, சொல் மன்னவனே. சீதையிடம் ஆசை வைத்து சின்னத்தனம் புரிவதற்கு வேஷமிட்ட துணிவு எங்கே மன்னவனே. சிறந்தவர்கள் அறிவுரைகள் சொன்ன போது உதறிவிட்ட சிங்கம் முயல் ஆனது ஏன் மன்னவனே. நவக்கிரகங்கள் நடுநடுங்க, காற்றும் மழையும் உனை வணங்க, 8 திக்கு பாலர்களும் கதி கலங்க. சூரியனை சந்திரனை ஆணையிட்டு இயங்க வைத்த சூரத்தனம் போனதெங்கே மன்னவனே.